வணக்கம். சித்தகேட் உணவே மருந்து, மருந்தே உணவு. இங்கே வர பேஷண்ட்டுக்கும் சரி, சித்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் சரி, நிறைய சந்தேகங்கள் இருக்குது. புதுசாக தெரிஞ்சவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. அதாவது ஜுரத்துக்கும் சித்த மருந்துகள் இருக்கா, சளிக்கு இருக்கா, அது வீசிங் ட்ரபிளுக்கு இருக்கா அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருக்குது. சின்ன நோயிலேருந்து பெரிய நிறைய நெடுநாள் நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா இடத்துலையும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. நாட்பட்ட நோய்களுக்கு கூட சித்த மருந்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. முக்கியமாக அடிக்கடி எல்லாருக்கும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக ஜுரம் வரும். இல்லைனா வருடத்துக்கு ஒரு முறையாவது ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே ஜுரம் வரும். இந்த ஜுரத்துக்கு சித்த மருந்து இருக்கா அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக பார்க்கலாமா? ஜுரத்துக்கு கண்டிப்பாக சித்த மருந்துகள் இருக்குது, நிறையவே இருக்குது. அதோட சிம்டம்ஸ்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நிறைய மருந்துகளே இருக்குது. ஒன்றுமே இல்லை, சித்தர்கள் சாதாரணமாக ஜுரம் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, கபத்தால் வர ஜுரம், அப்புறம் வேறு எல்லா பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மருந்தாக சொல்லிகிட்டே வரும்போது ஒரு ஜுரம் வந்துட்டாலே அவங்க ஸ்டார்வேஷன், அதாவது பட்னி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது 7 நாள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து ஜுரம் வந்துடுச்சு அப்படின்னா 2வது நாள் அவங்க நல்லா பல்லெல்லாம் நல்லா துடக்கிட்டு வாயில் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி வச்சு நல்லா கொப்பளிச்சு துப்பிட்டு முகத்தை நல்லா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு கீழே உடம்பு முழுவதுமாக ஒரு நல்ல தண்ணியில், அதாவது ஜில்லு தண்ணியில், ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, சாதாரண ரூம் டெம்பரேச்சர் உள்ள தண்ணியில் காட்டன் துணி வச்சு நல்லா உடம்பு ஃபுல்லாக துடைக்கணும் அப்படின்றாங்க. 3வது நாள் தான் வெதுவெதுப்பான தண்ணி சிறிது சிறிதாக அருந்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்வேஷன் மெத்தடில், அதாவது பட்னி இருந்து இந்த ஜுரத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் இது ஒரு சிலர் மட்டும்தான் பின்பற்ற முடியும். எல்லாரும் இதை பின்பற்ற முடியுமா அப்படின்னா நம்மளால் முடியாது. ஒரு சித்த மருத்துவரை அணுகி ஒரு சாதாரண ஜுரம் வந்தாலும் அவங்க எதனால் இந்த ஜுரம் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, இப்போ கபத்தால் ஜுரம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு நல்ல தலைவலி இருக்கும், அந்த தலைவலிக்கும் பற்று மருந்து இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல மூக்கடைப்பு இருக்கும், இந்த மூக்கடைப்பை நீக்கிறதுக்கும் நேசல் ட்ராப்ஸ் இருக்குது. இந்த ஜுரத்தோட உஷ்ணம் குறையிறதுக்கும் நிறைய மருந்துகள் சஞ்சீவி டேப்லெட் நிறையா இருக்குது, சுதர்சன மாத்திரை இருக்குது, அப்புறம் உடம்பு வலிக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. இதுமாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸுக்கும், இப்போ ஜுரம் வந்தது அப்படின்னா அதனால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அவ்வளோ சிம்டம்ஸுக்கும் நிறையவே மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளை கரெக்டாக டாக்டர் சொன்ன மாதிரி, சித்த மருத்துவர் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த நோய் வந்த பிறகு, அதாவது இந்த ஜுரம் முடிஞ்ச பிறகு கூட உடம்பெல்லாம் நிறைய டயர்ட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டுக்கு முட்டு ஒரு சிலருக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த டயர்ட்னஸ் போக்குறதுக்கெலாம் கூட மருந்துகள் இருக்குது. அதனால் ஒரு ஜுரத்துக்கு தான் சித்த மருந்துகள் இருக்கா, டக்குன்னு நமக்கு குணமாகுமா அப்படின்னா கண்டிப்பாக சித்த மருத்துவரை நீங்கள் அணுகுனீங்கன்னா இந்த ஜுரத்தை ஒரே நாள் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே இந்த ஜுரம் அதாவது உடம்பு உஷ்ணம், இந்த அதிகமான உடல் உஷ்ணம் நல்லா படிப்படியாகவே குறைந்து, எதனால் இந்த உடல் உஷ்ணம் ஏற்பட்டுச்சு, என்ன நஞ்சு உள்ளார இருக்குது, எந்த பிரச்சனையால் இந்த ஜுரம் ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத அதுக்கும் மூலக்கூறு ஆராய்ந்து அதுக்குள்ள மருந்துகளும் கொடுப்பாங்க. அந்த ஜுரத்தால் வர பல பக்க விளைவுகள்னு சொல்கிறது இல்லைன்னா தலைவலி, மூக்கடைப்பு, இருமலுக்கும் நல்ல கஷாயத்துலேருந்து நல்ல சிறப்புலேருந்து எல்லாமே இருக்குது. அதனால் ஒவ்வொன்றா குணமாகறதுக்கு எல்லா மருந்துமே கூட்டு மருந்துகள் கொடுத்து ஒரே நாளில் இந்த ஜுரத்தை குறைத்து, அதனால் ஏற்படுற ஜுரம் முடிஞ்ச பிறகு ஏற்படுற டயர்ட்னஸ்ஸு, உடம்பு நல்லா தேர்றதுக்குள்ள மருந்துகள் எல்லாமே கொடுத்து முற்றிலுமாக அந்த ஜுரத்துலேருந்து வெளியே வரத்துக்கு சித்த மருத்துவர்கள் நமக்கு உதவுவாங்க. அதனால் கரெக்டாக ஜுரமாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயம்னு நம்ம நினைக்காம இதுக்கு மருந்துகள் இருக்கா, சித்த மருந்துகள் இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்காம கண்டிப்பாக சித்த மருத்துவர் அன்றைக்கி இதுக்கான நம்ம பலனை பெறலாம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.